டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக 2023 அக்டோபரில் மத்திய அரசுக்கு தமிழக அரசு எழுதியுள்ள கடிதத்தின் விவரங்களானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழக அரசு எழுதியுள்ள கடிதமானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. அது குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. விவரங்கள் என்ன? மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்வைத்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதிமுக ஆட்சியில் இது போன்ற செயல்கள் நடைபெறவில்லை என்றும் திமுகவில் என்பது வழங்கி வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த வகையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்து தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மாவட்டத்தின் நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் அரியப்பட்டியின் உயிர் பன்முகத்தன்மை பாரம்பரிய தளத்தை உள்ளடக்கியதாகும். இது தொடர்பாக சுரங்க அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை தவிர பல விவரங்கள் எதுவும் அளிக்கப்படவில்லை என்றும், இருப்பினும் கனிம தொகுதியில் உள்ள பன்முகத்தன்மையை பாரம்பரிய நன்கு அறிந்து சுரங்கம் இறங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். 7 அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்றால், தற்போது எவரும் ஒரு வீண் நடவடிக்கை என்பது எடுக்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சுரங்க குத்தகைகள் தான் வழங்க வேண்டும் என்பது மாநில அரசு அறிவித்திருப்பதாகவும், எனவே சுரங்க அமைச்சகத்தின் கீழாக பணியாற்றக்கூடிய தகவல் பரிமாற்றத்தில் நுழைவதற்கு பதிலாக அதன் உரிமையை ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பிரச்சனைகளை மாநில அரசு மட்டுமே நிர்வகிக்க வேண்டும் என்றும், இந்த நிலையில் மாநில அரசுக்கு மட்டுமே வருவாய் சேரும் போது மாநில அரசின் எதிர்ப்பு மீறி மத்திய அரசு இறங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.